couple of songs. I'd like to invite Uncle Chalapa to come forward and open us with a word of prayer. அவர் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சகோதரர் செல்லப்பா கடந்து வந்து ஜெபிப்பார். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வந்திருக்கிற நோக்கத்தையும் தேவையும் சுவாமி நீ முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் கூட சுவாமி, கர்த்தாவே, இந்த உலக பிரகாரமாக அநேகர் சுவாமி பலவித நோக்கத்தோடு சுவாமி இந்த அறுவடை பழப்பின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே நீர் எங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய அறுவடையெல்லாம் சுவாமி ஆத்துமாக்களை அறுவடை பண்ண வேண்டும் என்ற ஒரே வாஞ்சை உண்டு சுவாமி. கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய சபையின் விசுவாசிகளாகிய நாங்கள் சுவாமி உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற வேளையிலே கர்த்தர் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற திட்டத்தையும் காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. கர்த்தாவே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் சுவாமி உங்களுடைய பிரசனம் கூட இருந்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே செய்கிற ஒவ்வொரு பகுதியிலும் சுவாமி கர்த்தருடைய கரம் கூட இருந்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்காக செய்கிற காரியங்கள் சுவாமி குறைவாக காணப்பட்டாலும் சுவாமி நாங்கள் உம்முடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமமாக செய்யத்தக்கதாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட செய்கிற எல்லா ப்ரோக்ராம்களிலும் சுவாமி எங்களுக்கு ஒரு நன்மை உண்டு என்பதை சுவாமி ஒரு காரியம் உண்டு என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் உண்மை ஒருவரே நாங்கள் உயர்த்து பிடிக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேலைக்குழுவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஒரு நடிகையை விட்டு அதில் பேச சொன்னாங்க. இந்த நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தெரியும், ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி பேசுவாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் சொல்கிறதுக்கு போல் பாட்டிமன்றம் சொன்னாங்க. இது பாட்டிமன்றம் அல்ல, பட்டிமன்றம். ராகுலுடைய வேஷ்டி அங்கேயே இருக்கணும்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Good evening, everyone. எல்லாருக்கும் மாலை வணக்கம். As we celebrate the season of harvest, it is appropriate for us to give thanks to our God who has blessed us abundantly. கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் இந்த அறுவடைக்கு காரணராக இருக்கக்கூடிய கர்த்தரை தொழுது கொள்வது மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. Let's sing this song with a grateful heart. நன்றியோடு நாம் அவருக்கு நம்முடைய துதிகளை பாடல் மூலமாக தெரிவிக்கலாம். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy
because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Let's sing one last time. Give thanks. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. As we continue to worship, let us sing this next song, this Tamil song, Nandriyal Thudipadu. மற்றொரு தமிழ் பாடலை பாடுவோம். தயவுசெய்து பின்னால் இருக்கிறவர்கள் பேசாதபடிக்கு, சத்தம் போடாதபடிக்கு இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Those who are seated at the back, please keep silence. Hello, those who are standing at the back, please keep silence. Let's clap our hands and sing. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் நன்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் களைத்திடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் விழுந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் விழுந்து விடும். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கொலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் இயேசுவை நாமாலே என்றும் பாடு.
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Who is talking at the back? Thank you, Rahul. So now we are going to get going with the debate. நாம் இப்பொழுது நம்முடைய நாளின் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். Fortunately or unfortunately, all our participants are married. நம்ம இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பங்கு பெறக்கூடிய எல்லாருமே ஒருவேளை துரதிர்ஷ்டமா என்னவோ தெரியாது, எல்லாருக்குமே கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க. I tried to get people who are not married to speak, and they were all shy. And some of them are scared to speak. So திருமணம் ஆகாதவர்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் பேசுவதற்கு பயந்தார்கள். because after you get married, you can't speak much. Before you are married, you can speak a lot. கல்யாணத்துக்கு முன்பாக நிறைய பேசலாம், கல்யாணத்துக்கு பின்பாக நிறைய பேச முடியாது. Anyway, so I'm going to call the following participants. கீழ்கண்ட நபர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். Just one sec. Who are the people talking at the back? There is they're having snacks. So. Okay, snack distributors, please retain Yeah, all silence. of you are standing there. Please come and find a place to sit down. You are interrupting. Because once they start talking, it won't be fair if we are speaking at the back as well. Okay, Dr. Selvi, please come up. Mr. Johnson Babu, Mrs. Shweta, please come up. You can sit anywhere you want, whichever you feel like sitting, okay? Karthik. Fatima. Let's keep laughing and enjoy. Muthu. I thought Muthu will come as Balvinder, but he didn't. He disappointed all of us. Then we have the main speaker for the evening, Mrs. Diana. And then lastly we have Beulah. One of you needs to come this side. Maybe Dana, you can go there. Oh wow. So they are going to speak on the topic, how to love your spouse post-marriage. திருமணம் ஆன பின்னாலும் கூட எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தொடர்ந்து நேசிக்க முடியும், இதுதான் தலைப்பு. And they are going to speak in 2 rounds. 2 முறை ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. In the first round, முதல் முறையில் அவர்கள் பேசுகிற பொழுது they're going to explain to us as to what they mean by love. அன்பு என்றால் என்ன என்பதை குறித்து
அந்த முதல் ரவுண்டிலே அவர்கள் பேசுவார்கள். And they're also going to tell us how to express that or show that love that they have explained. அந்த அன்பை குறித்து தங்கள் துணையின் இடத்திலே கொண்டிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். In the second round, இரண்டாவது சுற்றிலே they are required to pay attention to what the others are saying. மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். And they need to choose one or two and either critique what they have said in round one, or appreciate and add further to what they have said in round one. அப்படி பேசினவர்களுடைய காரியங்களை முதல் சுற்றிலே பேசினவர்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்டு இரண்டாவது சுற்றிலே அதற்கு எதிர்ப்பாகவோ எதிர்த்த சாரியிலேயோ இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டோ அங்கீகரித்தோ அவர்கள் பேசலாம். So our pastor will be moderator 1. நான் அதை ஒருமுகப்படுத்துவேன். And I will be the second moderator. அவர் இரண்டாவதாக ஒருமுகப்படுத்துவார். And we will be giving you points as you speak. நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு மதிப்பெண்களை நாங்கள் கொடுப்போம். And then we will determine who the winner is. பிறகு யார் இதில் வெற்றி பெற்றவர்கள் என்று கடைசியாக சொல்லுவோம். In round 1, each participant gets a minimum of 3 minutes and a maximum of 4 minutes. முதல் சுற்றிலே அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு 3 நிமிடம் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 4 நிமிடங்கள் தரப்படும். And once they are done speaking, then the moderator will translate and will comment whatever is relevant for their speech. அவர்கள் பேசினதை நாங்கள் மொழியாக்கம் செய்வோம். பிறகு நடத்துகிறவர்கள் அவர்கள் பேசினதை குறித்து சில வார்த்தைகளை சொல்வார்கள். They are going to be given points on the basis of their content. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மையமாக வைத்து மதிப்பெண்கள் தரப்படும். Clarity and coherence. எவ்வளவு விளக்கமாக பேசுகிறார்கள், எவ்வளவு தொடர்போடு பேசுகிறார்கள் என்பதை மையமாக வைத்து அவர்களுக்கு மதிப்பெண்கள் தரப்படும். Their presentation, how they start, how they transition to the various points and how they finish. அவர்கள் எப்படியாக பேசுகிறார்கள், எங்கே ஆரம்பிக்கிறார்கள், எப்படி தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் மனதிலே வைத்து அவர்களுக்கு மதிப்பெண்கள் தரப்படும். They also get points for critiquing or modifying or adding something to what another speaker has already said. இரண்டாவது சுற்றிலே அவர்கள் பேசுகிற பொழுது மற்றவர்களை எப்படியாக அவர்கள் வர்ணித்து பேசுகிறார்கள், இல்லை என்றால் அதற்கு எதிராக பேசுகிறார்கள், எந்த விதமாக பேசுகிறார்கள் என்பதை குறித்து மதிப்பெண்கள் தரப்படும். If they exceed time, they will lose points. அவர்கள் கொடுத்த நேரத்திற்கு அதிகமாக கடந்து போவார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண்கள் குறைந்து போகும். When your 3 minutes is up, you will hear a bell ring. 3 நிமிடங்கள் ஆன பொழுது அங்கே ஒரு அறிவிப்பு மணி உங்களுக்கு கொடுக்கப்படும். When 4 minutes are up, 4 நிமிடங்கள் ஆகிவிடும் என்றால் 2 policemen will come from back and make you sit down. பின்னால் இருந்து 2 பேர் வந்து உங்களை Policemen. 2 போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து உங்களை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். Okay. All good? Any questions, participants? ஏதாவது கேள்விகள் இருக்கா? Yes, so yeah. Okay, we'll give you that. So they are allowed to use PowerPoints or any media or any props for their speech. அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் தங்களுக்கு ஏற்ற உதவி செய்யக்கூடிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தலாம். But all should include within the given time. Well, yes, that's right. So once they start speaking, the time starts, yes. Okay, all the best. So he will call out the name in about 1 minute. I need to get myself a bell. So participants from here, you can come here. Now Fatima, this may be too tall, you'll get hidden, so you need to go there. All right? And make sure you adjust the mic so before you start, okay? You guys can use your. பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சந்தோஷமான
வார்த்தைகள், குதூகலமான வார்த்தைகள், கிண்டலான வார்த்தைகள், ஆனால் யாரையும் நோகடிக்காத வார்த்தைகள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம். அந்த மன்றம்ன்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கூட்டமாக எல்லாரும் இருப்பார்கள். அந்த அந்த கூட்டத்திலே பேசுகிற ஒரு அனுபவம். ஆக இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் அன்பாக அழைக்கிறேன். நீங்களாம் உங்கள் அனுபவத்திலிருந்து பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். திருமணத்துக்கு பிறகு உங்கள் வீட்டு குறைகள்லாம் வந்து தயவுசெய்து இங்கே சொல்லிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அதனால் எல்லா இடத்துலையும் அது மாதிரியா இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் அனுபவத்துலேருந்து வரலாம். ஆனால் அது வந்துட்டு நீங்கள் இதுதான் சாக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது, நம்ம வீட்டுக்காரர் மூலமாக திட்டலாம், நம்ம பெண்டாட்டியை திட்டலாம் அப்படிலாம் நினைக்காம மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அளவில் நீங்கள் பேசும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ டிபேட் இஸ் a kind of communication. We communicate what we want to communicate in regard to a topic, particular topic or theme which is given to us. And you have a good theme, and don't make use of this time to criticize your own spouses. Okay? All of us, we have issues. You know, you can criticize generally, but not having your spouse in your mind. Okay? Your talk should edify, strengthen the people, those who are seated here. Okay. முதலாவதாக பல் பிடுங்குவதற்காக செல்வி வருகிறார்கள். ஓகே, ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். தமிழ்லேயே பேசலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே புரிஞ்சுக்க. ஸோ எதுக்கு நம்ம அன்பை பற்றி, லவ் ஆஃப்டர் மேரேஜ் பற்றி இவ்வளோ பேசுகிறோம்? எதுக்கு டிபேட்? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப கஷ்டமான விஷயமா, அதனால இது டிபேட்டாக பேசுகிற அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ் தான். ஏன்னா அன்பு வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஸ்ட்ராங் எமோஷன் இருக்குது. வேறு அனிமல்ஸ்க்கும் இருக்குது, பட் நாட் இந்த லவ் எமோஷன் கிடையாது. பட் நம்ம மேமல்ஸ் எடுத்தோன்னா எலிஃபெண்ட், அப்புறம் வுல்ஃப், ஓநாய், இது ரெண்டுமே எடுத்தோன்னா நம்ம மனிதர்கள் மாதிரியே இட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன். வேறு எந்த அனிமல்ஸ்க்கும் கிடையாது. அந்த அன்பை நேசிக்கிறது எந்த அனிமல்ஸ்க்கும் கிடையாது. எலிஃபெண்ட், பிகாஸ் அது வந்து 22 months இட் பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் தென் இட் டெலிவர்ஸ். ஸோ இட் ஹஸ் காட் அ ஸ்ட்ராங் எமோஷன் அந்த பாண்டிங். ஸோ அதனால தான் நம்ம அன்பை இவ்வளோ பேசுகிறோம், ஏன்னா அது ஸ்ட்ராங் எமோஷன் ப்ளஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம், அதை வளர்க்கணும். ஸோ அதனால தான் திஸ் அன்பு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ அன்பு, இப்போ நான் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் மேரேஜ், நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நான் கொஞ்சம் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ என்னுடைய அனுபவத்தை, நான் ஜானை மீட் பண்ணும்போது எப்படி, ஸோ என்னுடைய ஜானோட கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய அன்பு எப்படி இருந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும், அதை பற்றி தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பேச போகிறேன். ஸோ இட் குட் பி ராங், ரைட், பட் எனக்கு திஸ் இஸ் வாட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ அன்பு, இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே வி ஆல் ட்ரெஸ்ட் அப், ஒரே லிப்ஸ்டிக் தான், அவரும் கம்மல் தான், பியர்டு தான், அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவ்ரி திங் இஸ் அ ஃபேண்டசி, லிட்டில் பிட் ஆஃப் ஃபேண்டசி, கொஞ்சம் ரியாலிட்டி, அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டார்டட் ஆஃப். ஸோ அவங்களுடைய குறைகள் எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோவா இருந்தாலுமே நம்மளுக்கு அது ஹைலைட்டாக ஆகிறதில்ல. அவருக்கும் சரி எனக்கும் சரி, தட் இஸ் ஹவ் லவ் ஸ்டார்டட் ஆஃப். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ ஹவ் ஜஸ்ட் செப்பரேட்டட், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நான் அன்பு கூர்ந்தேன் ஜான் அப்படின்றது. ஒன்று வந்து லைக் ஆஃப்டர் சில்ட்ரன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சில்ட்ரன், குழந்தை பிறந்த பிறகு என்னுடைய அன்பு எப்படி மாறுச்சா அதே மாதிரி இருந்ததா என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், குழந்தை வந்ததுமே எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் பயம் தானே வருது. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய அன்பு எப்படி இருந்தது என்னுடைய கணவர்கிட்ட. மூணாவதாக வந்து என்னுடைய கெரியர் நான் ஃபாலோ பண்ணும்போது, என்னுடைய வேலைகளெல்லாம் எடுத்து செய்யும் போது என்னுடைய அன்பில் ஏதாவது குறைவு இருந்தா, இல்லை நான் எப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நான் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து அன்பு கூர்ந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தட் ஐ எம் லிவிங் இன் அ டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இல்லையா? தூரத்தில் இருக்கேன், நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கேன், அவர் ஒரு இடத்துல. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு எப்படி இருந்தது? ஸோ இதை மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது என்னுடைய அன்பு எப்படி இருந்தது? ஸோ திஸ் இஸ் த 5 things. ஸோ கல்யாணத்துக்கு குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்பவுமே நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடினா we see them very fresh, neatly dressed இல்லைங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் they have never seen us in nighty. I have not seen him in shorts, shabby hair. We don't know their flaws.
their filthiness, their laziness, எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ that is a period that we get to know before marriage. So there is exchange of love, there is increase in love, அந்த மாதிரி தான் இருந்தது. Then after I had a childbirth, my love is shared. எனக்கு வந்து எப்படி ரெண்டு பேருக்குமே it is new, right? ரெண்டு பேருக்குமே it is new. How my 3 minutes? Yeah. I have 1 minute. Okay, so we shared, that is the way we shared the love. So I think after childbirth, it is John who showed more love towards me. He understood what I'm going through. நான் என்ன வந்து என்னுடைய ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் ஆகிறனோ அதை பொறுத்து தான் he understood me and he showed the love to me. Financial crisisல அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்கும், பட் ஜான் வந்து இஸ் அ ஃப்ரீலான்ஸ் டிசைனர். ஸோ அந்த நேரத்தில் வாட் ஐ டிட், ஐ நோ his financial situation, so I took over and I thought I should compensate for that. I should not crib. இதுதான் நிலைமை எனக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சும் நான் அதை வந்து கிரிப் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் I compensate for it, show more love for him. So and when I went distant relationship, of course தூரம் இருக்கும் போது அன்பு ஜாஸ்தி தான். So distance relationship இருக்கும் போது we always have a call to each other. எனக்கு எப்போ தெரியும் he is always there. இப்போ எனக்கு உடனே என் பசங்களை பார்க்கறதுக்கு he has to come, he will be there. So that is how we shared our love, that is how I showed my love or he showed my love towards me. அதுக்கப்புறம் என்னோட ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து அன்பு கூர்ந்தனால எனக்கு சொல்லவே முடியாது, பிகாஸ் எனக்கு வெறும் படிப்பு மட்டும் தான் ஃபோக்கஸாக இருந்து. பட் ஜான் ஷோட் லவ், ஹி அண்டர்ஸ்டுட் எப்படி என்னுடைய நிலைமை எப்படி தெரிஞ்சுட்டு கோவப்படாமல் என்னுடைய எல்லா சிச்சுவேஷனும் புரிஞ்சுட்டு he showed that love. So I think at the last stage maybe I wouldn't have expressed my love எப்படி நம்ம I love you எப்பவுமே சொல்லிக்கிட்டு gift கொடுக்குறது. No, love keeps changing in every stage. It gets mature in every stage. So that is how I balanced my life between என்னுடைய career, பசங்க எல்லாத்தையும் சேர்த்து I balanced my life. So this is what, and finally to finish with 1 Corinthians chapter 13, 4-7 படிங்க. This is what love is all about in our relationship. Thank you. Thank you. A beautiful love story. Good. செல்வி சொன்னதுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லவ் வந்து நம்ம துணையோட அது எல்லா சூழ்நிலையிலும் வளர வேண்டியதாக அந்த லவ் வந்து உருமாற்றம் அடையுது. ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த அன்பின் தன்மை கல்யாணத்துக்கு பின்னால் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூல் மாதிரி. அந்த நூல் வந்து இறங்கி ஏறி போகலாம், ஆனால் அது அருந்து போகக்கூடாது. தேங்க்யூ செல்வி, யூ டன் அ குட் ஜாப். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ வராரு, சகோதரன் ஜான்சன் பாபு. அவர் நம்மளை பாடி மகிழ்ச்சாரு, இப்போ பேசி மகிழ்ப்பார்னு நினைக்கிறேன். பிரதர் ஜான்சன் பாபு, ப்ளீஸ் கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நன்னாளிலே பொங்கல் வாழ்த்தை நான் முதலாக சமர்ப்பிக்கின்றேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை என்றெல்லாம் நாம் கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த அன்பு நமக்கு நம்முடைய மனைவி மூலமாய் கிடைக்கின்றது. ஆம், தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்று கூறினார். ஆம், இதைதான் பாடலாசிரியர் அவர்கள் ஒரு சினிமா பாட்டில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடியிருக்கிறார். ஆம், அது ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்று சொல்லியிருப்பதை, வேதத்தில் சொல்லியிருப்பதை அவர் வாசித்திருக்கக்கூடும். எனவே தான் அந்த கருத்தை இந்த பாடல் மூலமாய் அவர் வெளிக்காட்டியிருக்கிறார். ஆம் மக்களே, அன்பு, நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். திருமணம் என்றால் இரு மனமும் இணைந்து ஒரு மனமாக மாறுவதுதான் திருமணம். அந்த திருமணத்திலே ஐக்கியம் காணப்பட வேண்டும், அன்பு காணப்பட வேண்டும், ஒற்றுமை காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் தழைத்து நிற்கும், மற்றவர்களுக்கு முன்பாக அது ஒரு சாட்சியாய் நிலைத்து நிற்கும். எனவேதான் தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவேன் என்று
கூறியிருக்கின்றார். அதை நாம் பின்பற்றுவோமாக. அது மாத்திரமல்ல, நமக்கு கிடைக்கப்படுகிற துணையானது ஒரு குணஸ்தாலியான ஸ்திரீயாக இருக்குமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆம், குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், குணசாலியாக இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே வண்ணமாக குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாய் காணப்படுகிறாள் என்றும் நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ஆம், அவ்விதமாய் நல்ல பெண்மணி எல்லாவற்றையும் சகித்து தாங்கி நடக்கும் பொழுது நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் காணப்படும். பெண்கள் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தன்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்பவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணசாலியான மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காக தேவனை நான் முதலாக ஸ்தோத்தரிக்கிறேன், வணங்குகிறேன். ஆம், எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனவே நாம் நிச்சயமாய் சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் காணப்படுவதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே காணப்படுமானால் நாம் நிச்சயமாய் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ்ந்து முடிப்போம். ஆம், சங்கீதம் 1 முதல் 3 வரை வாசிக்கிற பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படியாக வேதம் கூறுகிறது. ஆம், 4 பேர் அல்லது 5 பேர் ஒரு இடத்தில் அமர்ந்தால் அவர்கள் ஊர்க்கதையை தான் பேசிக்கொண்டிருக்கிறார். மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு, புறம் கூறிக்கொண்டு, கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு தங்களுடைய நேரத்தை வீணாக்குவார்கள். அதை விடுத்து ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாகவும் தீபமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்ற நோக்கத்தில்தான் சங்கீதம் 1 அதிகாரம் இப்படியாக நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆம், இதையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல ஒரு விசுவாசமுள்ள மனைவி எனக்கு கிடைத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி. நன்றி சகோதரன் ஜான்சன் பாபு. உங்களுடைய வாழ்க்கையும் வேதத்தையும் இணைச்சி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நன்றாக இருந்தது. அன்புக்காக துரதிருஷ்டவசமாக கடிகாரத்தில் இருந்துட்டு சத்த அலாரம் வந்துடுச்சு. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்த பார்த்தோன்னே 2 போலீஸ்மேன் வந்துடுவாங்கன்னு பார்த்தானே. சரி, இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேச வர்றது நம்ம எல்லாரும் பார்த்து இருக்கக்கூடிய நம்ம சபையினுடைய இப்போ பழைய மருமகன் சொல்கிறதா புதிய மருமகன் சொல்கிறதா தெரியாது, ஸ்வேதா. திஸ் இஸ் யுவர் டர்ன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ண திடீர்னு தமிழ் ஷிஃப்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வேணுமா பேசலாமா? எனக்கு குருவிக்கார பாஷை கூட தெரியும். ஓகே. ஓகே, இந்த டிபேட் வந்து வாட் இஸ் லவ் இன் மேரேஜ், திருமணத்தில் அன்பு அப்படின்னா என்ன. ஸோ இதை வந்து நான் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 பேஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் லைக் கிரைஸ்ட் லவ்ட் த சர்ச் அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற லவ் இருக்கணும். தட் இஸ் த மாடல் ஃபார் அஸ். அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஒன் ஃப்ளெஷ். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வெரி பேசிக் திங் என்னென்னா, you and your husband are one flesh. It's your own self. ஸோ நீங்கள் அவங்கள கிரிட்டிக் பண்ணும் போதும் சரி, அவங்கள பாராட்டும் போதும் சரி, அவங்க மேலே அன்பு செலுத்தும் போதும் சரி, கோபப்படுத்தும் போதும் சரி, நீங்களும் அவங்களும் ஒன்று. தட் இஸ் த பேஸ் ஃபார் மை டாக். அண்ட் எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனாலும் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜ் வந்து
இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஈச் அதர். ஒருத்தரோட ஒருத்தர் நிறையா டைம் கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து எவ்ரி ஃபஸ்ட் மந்த் ஆனிவர்சரி வி யூஸ் டு கோ அவுட். பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் ஜஸ்ட் அ வாக் டு நோ அபவுட் ஈச் அதர். எங்களது அரேஞ்ச் மேரேஜ், அதனால நிறையா தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. ஸோ என்டையர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து வி ஹேட் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஈச் அதர், குவாலிட்டி டைம் வித் ஈச் அதர். இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து இட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். அந்த வருஷம் அந்த டாக்ஸில் உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். எனி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அண்ட் யூ நீட் டு ஆல்வேஸ் கீப் த ஸ்பார்க் அலைவ். ஸோ யூ நீட் டு பிளே த ரோல் ஆஃப் அ ஃப்ரெண்ட், அ லவர் அண்ட் அ ஹஸ்பண்ட் ஆர் அ ஒய்ஃப். And the companionship is very important. நான் இன்னைக்கு வந்து how a wife should love a husband அது மட்டும் தான் பேச போகிறேன். ஸோ the second year of marriage வந்து you need to give a lot of personal space. இறுக்கி பிடிச்சாச்சு அதே மாதிரி போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது. பிகாஸ் எஸ்பெஷலி வித் மென் தே ஆர் born explorers. they need their space, they need their time. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் in a healthy way. அண்ட் இந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது யூ என்கரேஜ் ஹிஸ் பேஷன். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ண விடணும். அண்ட் லவ் த பீப்புள் ஹீ லவ்ஸ். அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அந்த பீப்புள்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும்போது தட் வில் ஹெல்ப். அண்ட் த திங்ஸ் ஹீ லவ்ஸ், அவங்களுக்கு பிடிச்சதை நம்மளும் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது தட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஐ வுட் சே ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். ஒரு ஒய்ஃபாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் வீட்டுக்கார் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஹீ வில் சே you're a good cook. So other than that he's not able to think. So I try to work in that area more. And find out your strength and also find out your weakness, so you can continuously work on your strength while you're playing your weaknesses. And the next point I would want to say is build a team. So நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீம். It should be you and your husband against the problem, not against each other. ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். And the next one, communicate well. ஸோ பேசி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வி விமென் வித் ஆல் அவர் இஷ்யூஸ் வந்துட்டு மூஞ்சை திருப்பிக்கிறதோ மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறதோ இஸ் வெரி காமன் நமக்குள்ளே. ஸோ அந்த டைம் எடுத்து உட்காந்து இதனால எனக்கு பிரச்சனை, இதுதான் என் ப்ராப்ளம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசும்போது தே டென் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அண்ட் கிவ் தெம் டைம் டு ஒர்க் அண்ட் ஒர்க் அலாங் வித் தெம். அண்ட் ஆஸ் அ ஒய்ஃப் இட் இஸ் அவர் டியூட்டி டு கீப் த ஹவுஸ் ஜாய்ஃபுல். ஸோ வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வீட்டை ஜாய்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும். அதை எப்படி பண்ணலான்னா கீப்பிங் யோர் செல்ஃப் ப்ரெசென்டபிள், கீப்பிங் த ஹவுஸ் ப்ரெசென்டபிள். அண்ட் இது நீங்கள் பண்ணுறதுக்கு யூ நீட் டு பி சாட்டிஸ்ஃபைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். உங்களுக்கு கடவுள் உங்களை நிரப்புனா தான் நீங்கள் மற்றவங்களை நிரப்ப முடியும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் இஸ் நோ ஸ்டீரியோ டைப். எல்லா ஆம்பளைங்களுக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும், எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும்னு இல்லை. மென் ஆர் டிஃப்ரெண்ட். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் மேன் அண்ட் அக்கார்டிங்லி டூ இட். த கம்பேட்டிபிலிட்டி. Say for example, எனக்கோ முத்துக்கோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னா it might not work with this other couple. So you need to know your man and work accordingly. So finally I would say read Proverbs 31 and build yourself according to the woman mentioned in Proverbs 31. And I want to finish this verse with this verse, Ephesians 5:22. Wives, submit yourselves to your husbands as you do to the Lord. Thank you for the opportunity. Shweta, can you just give in one sentence what is love in your understanding? Okay, think through. We'll come to that point a little later. Okay, thank you very much. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டீங்கன்னா, நீ பேசுனதில்ல முத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் முத்தும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. கார்த்திக் வந்து செந்தூர் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ they are good friends, okay? Good, thank you. I want to add one more thing. Yeah. Muthu was very particular that he talk after Shweta talks because he wanted to know everything she's going to say about him. Okay, Muthu. Your order comes little later, don't worry about it, okay? Good. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹீரோ வராரு. இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இவர் இல்லைன்னா நமக்கு ஆகாரமே இல்லை. யார் சொல்லுங்க பார்ப்போம்? கார்த்திக். ஸோ கார்த்திக், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வடிவேல் சொல்கிற மாதிரி வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பேசுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கிள் மிக சிறப்பாக வந்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி வந்து ஒரே சென்டென்ஸில் வந்து
அன்பை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. நான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க அங்கிள். அன்புனா என் மனைவி ரோஷினி. கூகுளில் இருக்காங்களப்பா அங்கிள் உங்கள் அம்மா இருக்காங்களா இங்கே? சரி சரி. கூகுளில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து கேட்டேன், அந்த மனைவியை எப்படி நேசிக்கிறது. உடனே கூகுள் தனிஷ்க் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அப்புறமா வந்து பீமா ஜுவல்லர்ஸ், அப்புறமா கீழே ஜொமேட்டோ, கீழே ஸ்விக்கி, இந்த மாதிரி பயங்கரமான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தது. அநேகமாக வந்து இது பேசிகிட்டு இருக்கும் போது வந்து ஊசி போடாத டாக்டர், சிரிச்ச மேனிக்கு இருக்கிற போலீஸ்காரர், பொய் சொல்லாத அரசியல்வாதி, என்னங்க எனக்கு எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்கிற மனைவி, இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஆல்சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே புருஷங்க மேலே வந்து அநேக குற்றச்சாட்டு வைக்கப்படுறது என்னென்னா, நாங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு எப்படி இருக்கிறதுனே சொல்கிறது இல்லை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் டக்குன்னு ஃபோனே எடுக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு. இதை வந்து என்னோட மனக்கண்ணாடியிலேருந்து நான் அதை பேசிகிட்டு இருந்தேன். இப்போது இது அவளோட மனக்கண்ணாடியிலேருந்து நான் இப்போ பேசுகிறேன். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். திருமணம் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மனமும் இணையறதுக்கு வந்து திருமணம் சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கூட வந்து அநேக உறவுகள் இருக்குது, அம்மா அப்பா உறவுகள் இருக்குது, அண்ணன் தம்பிங்க உறவுகள் இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணைன்ற ஒரே உறவு தான் வந்து கடைசி வரைக்குமே வர ஒரே அந்த உறவு. நம்ம கூட இருக்கிற நம்ம உயிராக கொடுத்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்த்தும் போது கூட அவங்களுக்கு சிறகு வரும்போது வந்து அவங்க தனியாக நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி மூச்சு இருக்கிற வேலை கடவுள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆயுசு கொடுத்துருக்கிறாரோ அது வரைக்கும் கடைசியில் நம்ம கூட நடக்கிறவங்க நம்மளோட துணைவியாராக தான் இருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கை துணையாக தான் இருப்பாங்க. அந்த வாழ்க்கை துணைன்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திங். இது நான் வந்து மனைவியை எப்படி நேசிக்கணுன்றது சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் நேசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் கொள்ளு தாத்தாவையும் எங்கள் கொள்ளு பாட்டினையும் பார்த்துருக்குறேன். அவங்க ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றதை பார்த்து தான் எங்கள் அப்பா அம்மா வளர்ந்தாங்க. அவங்க எப்படி அன்பாக இருக்கிறத பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நான் எப்படி என் மனைவி அன்பாக இருக்கிறேன்றதை நான் காமிச்சாதான் என் பிள்ளைங்க வந்து அவங்களோட குடும்பத்தை கட்டுறதுக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம ஏன் மனைவியை நேசிக்கணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கணும் நம்ம மனைவியை எப்படி நேசிக்கிறாங்க. நேசிப்பு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை லவ் பண்ணுறது வந்து நம்ம பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே அம்மா அப்பா தான். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னே கிளாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாதி தூரம் வந்தேன், ரோஷினி பாதி தூரம் வந்தா, நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட திரு கண்ணாடியை மாற்றிக்கிட்டோம். அவளை புரியுறதுக்காக நான் பாதி தூரம் வந்தேன், அவள் என்ன புரியுறதுக்காக பாதி தூரம் வந்தா. நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட மனக்கண்ணாடியை மாற்றிக்கிட்ட நிமித்தமாக வந்து என்னோட பொறுப்புகள்லாம் அவளோட பொறுப்புகள்லாம் என்னது, அவங்க அம்மா அப்பாவை என்னது, எங்கள் அம்மா அப்பா அவங்களது. அந்த மாதிரி பொறுப்புகளையும் அந்த மாதிரி உறவுகளையும் நாங்கள் மாற்றிக்கிறதுனால தான் வந்து திருமணமும் இன்றைக்கும் அநேக இடத்துல அது விசேஷமாக கொண்டாடப்படுது. எத்தனை பேருக்கு இது தெரியுமோ இல்லையான்னு தெரியல. எத்தனை ஊரில் வந்து 25வது கல்யாண நாள் விசேஷமாக கொண்டாடுறாங்க, அதுதான் கல்யாணம் கொண்டாடுறாங்க. இது எல்லாம் நம்ம ஊரில் நம்ம இடத்துல தான் இருக்குது. அதை நாம் தான் காப்பாற்றணும், நாம் தான் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திக், இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து கொண்டீங்க, அவங்க அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து கொண்டீங்க? சரி, நான் பழைய ரகசியங்கள்லாம் கேட்க விரும்பல. குட், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, we have another dynamic speaker. இல்லை, இதில் வந்துட்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. இப்போது ஃபாத்திமா வந்து ஒரு கடுகு மாதிரி, ஆனால் நிச்சயமாக பாருங்கள் காரம் குறையாமல் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நான் ஒரு கவிதை சொல்லி என்னுடைய ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உப்பு இருந்தால்தான் சமையல் ருசிக்கும், அன்பு இருந்தால்தான் இல்லறம் இனிக்கும்.
அன்பு இல்லாட்டினா நம்ம இல்லறம் இனிக்கவே இருக்காது. அந்த அன்பை பற்றி எப்படி மனைவி கணவரிடத்தில் அன்பு கூறணும். ஃபஸ்ட்டு மனைவி வந்து ஃபஸ்ட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, தேவன் இணைத்தார். இது 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேர் இஸ் நோ இல்லை இஷ்யூஸ் இருக்காது. அது பிரிவு வரவே வராது. நம்மளை தேவன் இணைத்தார். ஜாடிக்கேற்ற மூடி சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஜாடிக்கேற்ற மூடி அது நம்ம நினச்சிக்கணும். அதில் வந்து ப்ரைடு, ஈகோ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் நம்மளுக்கு அந்த நம்ம நினைத்தோன்னா அது அது நமக்கு இருக்காது. நம்ம தேவன் நம்மளை இணைத்தாரு என்று ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மன்னித்து அன்பு கூறுங்கள் மனைவிகளே, மன்னித்து அன்பு கூறுங்கள், விட்டு கொடுத்து அன்பு கூறுங்கள், எந்த சூழ்நிலையிலும் அன்பு கூறுங்கள், எக்காலத்திலும் அன்பு கூறுங்கள், முதுமையிலும் அன்பு கூறுங்கள், மரண படுக்கையிலும் அன்பு கூறுங்கள், மரணம் பிரிக்கும் வரை அன்பு கூறுங்கள், அன்னையைப் போல அன்பு கூறுங்கள், அக்கறை காட்டி அன்பு கூறுங்கள், பரிவுடன் அன்பு கூறுங்கள், பரிசளித்து அன்பு கூறுங்கள், ஊக்கப்படுத்தி அன்பு கூறுங்கள், உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அன்பு கூறுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை போல அன்பு கூறுங்கள். இதுதான். நீங்கள் இதில் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், எக்காலத்தில் அவருங்க கூட சப்போர்ட்டாக இருக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மனைவிகள் ஐம் நாட் டிஸ்கரேஜிங் ஒய்ஃப். நான் என்ன மனைவிகள் வந்து ஈகோ இருக்கும் இல்லைங்களா. கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஈகோ இருக்கும். நான் ஒரு பெருமை இருக்கும், நான் உயர்ந்தவள் நீ உயர்ந்தவளா அப்படின்ட்டு. ரொம்ப படிச்சுட்டாங்கன்னா அப்போ ஒய்ஃபை என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். எதெல்லாம் நம்மளோட அன்புக்கு வந்து தடையாக இருக்கிறதுனா, கோபம், ஈகோ, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது, மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஒருவர் வந்து உற்சாகப்படுத்தாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கிறதே என்னது, அன்பு இல்லாமல் இருக்கிறது. அன்பை வந்து நாம் வந்து வெளிக்காட்ட வேண்டும். சில பேருக்கு நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அது வெளிக்காட்ட தெரியல. இப்போ சாராள் பார்த்திங்கன்னா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நம்ம ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. பார்வோன் வந்து இப்போ வந்து கொண்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, சாராளை பார்த்து நீ என்ன சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்கிறார். தன் உயிரை கூட சாராள் நினையாமல், தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாராள் தன்னை சகோதரி என்று சொல்லி தன் உயிரை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தன் கணவரோட உயிரை காப்பாற்றுகிறார். இதே போல் தான் நம்ம இந்து புராணத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். சத்தியவான் சாவித்திரி என்ன பண்ணாங்க, தன் கணவருக்காக என்ன பண்ணாங்கன்னா, தன் யமனிடமே போராடி அவருடைய உயிரை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட மனைவிகளாக நாம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நாம் சாப்பிட்டு கணவர்மார்கள் சாப்பிட்ட தட்டில் எத்தனை பேர் சாப்பிட ஆசைப்பட்டிருக்கீங்க? நானும் சாப்பிட ஆசைப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஈசாக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா, ஈசாக்கு என்ன சொல்கிறார், தன் மனைவி தன் தாய் இறந்த துக்கத்தை ஆற்ற நினைத்த போது என்ன பண்ணுறார், தன் மனைவியை கண்டடைந்த பின்பு அவளிடத்தில் தன் தாயினுடைய துக்கத்தை ஆறுதல் அடைந்தார் இல்லைங்களா. அதே போல் ஒரு மனைவியானவள் தாயை போல இருக்கிறார். அந்த தாயோட துக்கத்தை மனைவியானவள் சரி கட்டுகிறார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப களினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் ரொம்ப நல்லா களி செய்வாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் களி. இப்போ அதனால அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு தன்னலமற்றது. முதிர் வயதிலும் அன்பு கூறணும். எப்படின்னா, பார்த்தீங்கன்னா சாராலும் ஆபிரகாமும் முதிர் வயதிலும் அன்பு கூறினால தான் அந்த 100 வயதிலும் என்ன பண்ணாங்க, அவங்களால அந்த அன்பு இருந்தனால தான் அவங்களால பிள்ளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதனால் விட்டு கொடுத்து அன்பு கூறணும், ஈசாக்கை போல் அன்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, உடம்பு நான் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம ஒரு பில்லராக இருக்கணும். ஏன் நம்மளை துணைன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பில்லர், நம்ம அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கணும். மனைவிமார்கள் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆபிரகாம் சாராள் எப்படி கூட்டம் ஆண்டவன் என்று கூப்பிட்டாள் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்களோட வேல்யூஸ்க்கு, அவங்களோட டிசிஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். லெட் தெம் லீட் லைஃப். ஓகே, அவங்க வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணும். பிகாஸ் தே ஹாவ் ஸ்கில்ஸ். ஹஸ்பண்டுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குன்ட்டு நம்ம நினச்சி அவங்கள குடும்பத்தை நடத்த அவர்களுக்கு நாம் அதிகாரம் கொடுக்க வேண்டும். நன்றி, வாய்ப்பு தந்தமைத்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபாத்திமா. நான் சில காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் சொன்னீங்க.
ஆபிரகாம் வந்து சாராள் வந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க இல்லைங்களா? இப்போ பெண்டாட்டிமார்கள்லாம் டேய் தான் கூப்பிடுறாங்க. பெண்டாட்டி வந்து பேருட்டு அப்படி பாருங்க, இங்கே இருந்தாங்க ஆண்டவரே ஆபிரகாமை கூப்பிட்டா சாராள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அப்புறம் ஏங்க வாங்க அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் ஏங்க வாங்கலேருந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டு இப்போ வந்துட்டு எங்கே வந்துட்டாங்க, வாடா போடான்னு வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, அன்பு இருக்குது இல்லையா? தேங்க்யூ ஸோ மச், குட் தாட்ஸ். ஓகே, கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு கம் அண்ட் ஸ்பீக் ஸ்வேதா? ஓகே, முத்து. சில சில முத்துக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை முத்துன்னு ஒருத்தர் வந்து பேசுவார். இவர் மதுரை முத்து இல்லை, இவர் வந்துட்டு ராமூர்த்தி நகர் முத்து. இந்த பட்டிமன்றத்துக்கு எனக்கு அழைப்பு வரல, என்னை இழுத்து வந்திருக்காங்க. என்னை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறார்கள். நான் பேச மாட்டேன்னு சொல்லும்போது கார்த்திக்கும் பேசு, என் மனைவியும் பேசுன்னு சொல்லி இது பண்ணாங்க. 2 நடுவரும் சொன்னாங்க இந்த மாதிரி 2-3 ரவுண்டு இருக்கும்ன்ட்டு. என்கிட்ட இருக்கிற ஸ்லைடு பார்த்தா ஒரு ரவுண்டிலே முடிச்சிடும். இந்த மேடையில் எவ்வளோ வாட்டி நின்று வர்ஷிப்பெல்லாம் லீட் பண்ணியிருக்கேன். ஒரு பயத்தோடு தான் இருந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பயமும் நடுக்கமும் சேர்ந்து இருக்குது. ஏன்னா இந்த ஏசி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாங்க, வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கேன். உள்ளெல்லாம் குளிர்து, தாங்க முடியல என்னால். எப்படியோ ஃபாத்திமா ஒரு கவிதையோடு தான் அவங்களோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் என்னோடய பேச்சு மொத்தமே ஒரு கவிதையாக தான் இருக்குது. ஓகே, இன்னொன்று அங்கிள், நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஃபாத்திமாக்கா முடிக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு இப்போ டேன்னு வந்துருச்சு. இன்னொன்று இருக்குது, வெறும் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த பார்த்தாவே போதும் பயிலுறாங்க. அது சில நேரத்தில் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு இது என் மனைவி எப்போவுமே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்களுக்குள்ள அது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு கோபம் வரும். நான் என்ன போய் எதனாவது கேட்குவேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ரீல் போடலான்னு இருந்தால் அது வீடியோ கிடைக்கல. அது அழுதுருச்சுன்னா அப்போது நான் தான் தப்பு, நானே ஒத்துக்குவேன். ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டு. அந்த மாதிரி நிறையா பேர் இங்கே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில ஜாஷுவா தான், நான் ஜாஷுவா. சரி, நான் ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா வேட்டியை வந்துடும் இருக்கு. எனக்கு பிடிச்ச பழைய கவியரசுன்னா கவியரசர் கண்ணதாசன் தான். கவிதை எழுதுறதுல அடுத்தது என் மனைவி தான் பிடிக்கும். எவ்வளோ பேர் எழுதுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பட் அவ்வளோலாம் பிடிக்கல. இப்போ என்ன, நான் இப்போ படிக்க போகிறது ஒரு பொயம். இது வந்து நான் எப்படி என் மனைவி அவ்வளோ நேசித்தேன் அதுவாக உட்காந்து எழுதிருந்துச்சு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி டைரியில் எழுதிருந்துச்சு. இப்போது இந்த பட்டிமன்றம் வரும்போது சரி இந்த பொயமை படிச்சிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்த பொயம் நீங்கள் என் மேலே காமிக்கிற அன்பை நான் எழுதியிருக்கிறேன்ட்டு. ஸோ இந்த பொயம் எதுவுமே என்னோடய வார்த்தை இல்லை, எங்கேருந்து திருடலை. இது முழுக்க என் மனைவிக்கு தான் சொந்தம். அதனால் இதை படிக்கிறேன், ஸ்லைட்ஸ் போடுவேன், ஓகேங்களா? அதில் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தான் படிக்க போகிறேன், ஸோ அது பார்த்துக்கோங்க. Okay. Some love stories don't start with the spark, nor with the familiarity that marks. Some love stories begin when we decide to stay by each other. It is when he keeps me checking on me after a moment of silence. And it is when he holds me tight in the fits of my anger. It is when he checks himself first when he sees me upset. It is when I cry bitterly in the night, fighting with the destiny that I wouldn't leave him alone when death knocks my door. It is when he touches my eyes in the dark to make sure they aren't wet. It is when we both
get up from the bed each morning to fight destiny together as a team. It is when the storm hits harder and we hold each other stronger and reassure that. Some love stories are beautifully night in the perfect will of God. For a successful marriage, both partners need to put their hands together. Husbands, love your wife just as Christ loved the church and gave himself up for her. Ephesians 5:25. So this is the poem she wrote long back when we were emotionally went under a path, and and I don't know how much I loved her, but she has changed my love into these words, and I'm glad and I'm very happy to present it before you. My love on her words. Thank you. Thank you. Thank you, Muthu. You did a good job. Thank you, the tutor. See, life தான் பாருங்க நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறது. லைஃபோட லிவிங் வேர்ட்ஸ் சேரும் பொழுது லிவிங் வேர்ட்ஸ் அண்ட் லைஃப் ரியாலிட்டிஸ் டுகெதர் teach many things to us. Okay, good expression of thought. Okay, ஸோ எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு கிரேடு கொடுக்குறதா இல்லை அந்த பிள்ளைக்கு கிரேடு கொடுக்குறதா தெரியல எனக்கு. சரி, உங்களுக்கு தான் கிரேடு கொடுக்கணும். Good. Next is Sam, you have to go out now. Your wife is going to talk, okay? This is Diana. Diana, please come forward. I'm so tempted to talk in Tamil, but my Tamil, when I see such a big crowd, அது ரொம்ப வேற மாதிரி ஆயிடும். Okay, so I've been married for 14 years. So I don't know, after laughing so much, I don't feel like giving my thing at all because it's really serious what I have prepared. Okay, anyways, I'll just put it out there. I've been married 14 years, so this is what God has helped me learn over these years. So the first and foremost, what I have understood love to be is forgiveness, is to forgive and to forgive quickly. Now the question arises as to who has to ask forgiveness first. From what I have learned is the person who is walking closer to God, closer with Jesus, will be the first one who would push towards reconciliation or, towards restoration. So that is what I have understood love to be. And also, as the word says in Ephesians 5:22, the one thing that you need for a God-purposed marriage is love. So in our Indian culture, the one thing that the husband needs from us wives is love, is respect. And one thing that a wife needs from the husband is love. So in our Indian culture, the husbands, they always try to dominate and boss over their wives, which God did not intend it to be. In fact, what I think is husbands need to love their wives so much so that they will willfully submit to them and respect them, and that the wives will submit to them and respect them. And when the wives does that, the children will she will spontaneously teach the children too. And one more thing is that, as I said, the one thing that the husbands needs from their wives is respect. So we wives need to submit to them. So the submission is often misunderstood for suppression or to be oppressed. So what I have, today I was just sharing in that HCDP meeting too, if somebody is trying to, get ahead of you, we don't have to resist them, is what I was trying to tell them. So when somebody is trying to pull you down, do not resist it, but let them crush you. Let that crushing happen. Because what I have understood is a person with the Spirit of God, nobody will be able to pull them down.
because God is on their defense. But when you let that crushing happen, it will break you on the inside, and it is with the broken man the Spirit of God resides. So instead of, resisting that person who is trying to pull you down or, wasting time to get even with you, we just have to, even this is the same that we have to apply in marriage too. Instead of resisting, instead of fighting, arguing, the more we do that, we are losing the game. Instead, when we submit, the Holy Spirit will work eventually to transform. The Holy Spirit will always first work inside of you, and then eventually it will transform your spouse. And one more thing is that we will have to, even without teaching your children, you will be modeling it to them. When our children see us live like this, they would want to go out and set up similar homes. When a child sees his or her father loving the mother, and the mother loving submitting to the father, even in the most difficult situations, without grumbling, without complaining, and without wavering, it would be a model to them. We don't have to sit and teach them that. So, and also, the most important thing in a marriage, I think, is to be continuously filled with the Holy Spirit, because the Holy Spirit constantly guides, corrects, convicts, pushes towards restoration. And a person who's filled with the Holy Spirit will always be open to correction, quick to repent, and will not justify oneself when accused or misunderstood. Thank you for this opportunity. Thank you so much. டயானா சொன்ன காரியங்கள் என்னவென்றால் சுருக்கமாக அன்பு நமக்குள்ளாக புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு என்பது மிகவும் ஒரு தேவையான ஒரு சத்துவம் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும். அந்த அன்பை நாம் எப்படியாக அளவிடலாம், எப்படியாக உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக மன்னிக்கின்ற தன்மை. யார் யாரை மன்னிப்பது என்றெல்லாம் நாம் அங்கே யோசிக்காதபடிக்கு, யார் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக வசனங்களுக்குள்ளாக வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிற பொழுது, அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை பிறகு இரண்டு பேரையுமே அது நடத்தக்கூடியதாக மாறுகிறது. ஆக அன்பு என்று சொல்லுகிற பொழுது அங்கே நிச்சயமாக மன்னிப்பு என்ற காரியம் இருக்க வேண்டும். பிறகு அன்பு இருக்கிற பொழுது மனைவியானவளும் புருஷனானவனும் ஒருவருக்கு ஒருவர் தங்களை விட்டு கொடுப்பார்கள், ஒருவருக்காக ஒருவர் தாழ்ந்து போவார்கள். அதுவும் ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக அன்பினுடைய வெளிப்பாடு, தங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்ற நினைவோட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய நினைவை நாம் எவ்வளவாக மனதில் வைக்கிறோமோ அந்த அளவிலே நமக்கு அன்பு இருக்கிறது. பிறகு நான்காவதாக அவர்கள் சொன்ன காரியம், ஆவியானவர் நம்மை முழுமையுமாக நிரப்பி நம்மை நடத்துகிற பொழுது இந்த அன்பு பரிபூர்ணமாக நமக்குள்ளாக. Okay, thank you. Okay, we will go to the next person, and this is the last one, Beulah. Oh my goodness. Good evening, everyone. So we all saw that they are talking about love, okay? But actually, if I say love is just like this water, we put it inside the bottle. Okay. In this bottle, we just see a plain water bottle, but here is a husband and wife relationship. I see them. But when husband says something to wife, it's just like this water gets spoiled. Again, a wife says, again, this water gets spoiled. Again, a husband says, the water gets spoiled. And again, a wife throws her words. Again, a husband throws the words.
And finally, they are mixed up their relationship with a wrong relationship marriage, which will not give them happy in their relationship forever. This shows they doesn't live with a proper relationship. It's completely defiled. We cannot separate a husband and wife once it's defiled. But I would like to guarantee tell a true husband and wife must be and follow the Christ who is in heaven. So how he loves us as a husband and wife. I would like to just present a PPT. Spouse. When I speak about spouse, everybody will say love, honey, hubby, my love, sweetheart, and husband and wife is called as spouse, but I guarantee say 100% spouse is US. US cannot be separated from husband and wife. So I speak that word US. A spouse is something both has to connect like this pure water when God started pouring, the second slide please. When God started pouring wife, husband in one full of water bottle like this, there was a world's discipline of people, husband and wife, how they live today currently in this world. But next slide, please. So godly spouse is God, is always first, second is man. When I come to man, I would like to strongly tell to all the women here, please respect your man irrespective of even if he's bad. Because under God comes man. Women doesn't have rights to overcome a man when we are in third place. So the conclusion for this is we end up our relationship with God's love with everlasting love. Why there is fight in husband and wife? Because we entertain this. Why there is anger in the relationship? Because of this entertainment. We cannot separate anything from there. It's already defiled. That is how today husband and wife are living. But when God starts pouring in our lives, it's like sugar. It dissolves. Beulah, Sarvana, Beulah, Sarvana. And finally, when it dissolves, it only gives sweet. As the verse says, submit your life to God. Not only as a man and a woman, as a spouse. Because this water can, how much ever you drink, it's only sweet. Because in this relationship, only God is there. There is no jealous in this. There is no anger in this. There is no bitter in this. There is nothing in this. It's only God who loves us. God who made us one. God who always loves us. Because he says, 1,000 may come, multiple on the other side. It will not reach our relationship. So, as a wife today, I'm proud to say, I'm a child of God, and I will follow the words that God has given to as a wife. So, respect your wife. It's okay if your husband is shouting, I love you, man. If he's screaming into you, hey, I love you, man, because when God died on the cross, he didn't say, I hate you. He said, I still love you. The same way, husband, please give your love, complete love, unconditional love, and give back that same unconditional love to your wife. And thank you for this great opportunity. And I bless all the spouses here to be blessed in the name of Jesus. Thank you. No, this reminds me, when I was in high school, I used to go to laboratory. Thank you so much for this laboratory work. Okay. So if someone is wanting to drink that sweet water, please go and take and drink now. See, this is also love. You know, you spill the water, she is cleaning. Friendship love, okay. Good. So, the first
round is over. And will you please tell what should be the second round once again? முதல் சுற்று முடிந்துடுச்சு. இப்போது இரண்டாவது சுற்று என்னவென்று பார்க்கலாம். All right. So, I hope you all were taking points, notes, what the others were talking about. And if there was something somebody else said that you disagree with, you can come and, name the person you're disagreeing with and what they said. Okay? Or if you felt that somebody said something that was very meaningful, you can highlight that, but you have to add something to it to contribute to that thought. இரண்டாவது சுற்றில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தர் பேசுனதை நீங்கள் காதுகளில் கேட்டீங்க. இப்போது அவங்க சொன்னதில் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்னதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பியூலா எல்லாம் அந்த கல் மண்ணெல்லாம் போட்டு எப்படி புருஷன் பிண்டாட்டி வார்த்தையில் செஞ்சு வாழ்க்கையை நாசமாக்கிடுறாங்க. ஒருவேளை நீங்கள் அதை மறுத்து சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் தாங்க வாழ்க்கை. வாடா போடா வாடி போடி இப்படி திட்டிக்கிட்டு இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோன்னு நினச்சா நீங்கள் அதை எதிர்த்து பேசுகிறீங்க, அதை மறுத்து பேசுகிறீங்க. ஆஹா அதான் ரொம்ப நல்லா இருக்குது, அதை ஆதரித்து பேசுகிறீங்க. நீங்கள் மறுத்தும் பேசலாம், ஒருத்தர் சொன்னதை ஆதரித்தும் பேசலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் எதிர்த்துக்கிட்டு மறுத்துக்கிட்டு போயிடாதீங்க. டைம் லிமிட் இருக்குது. How long they can speak? They have maximum 1 minute. அதிகமாக 1 நிமிஷம். நீங்கள் அங்கேருந்து எழுந்துச்சி வரும்பொழுது குட் ஈவினிங் குட் மார்னிங்லாம் சொல்லிவிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் உங்களுடைய ஆதரவான வார்த்தையோ இல்லை எதிர்ப்பான வார்த்தையோ சொல்லிவிட்டு உங்கள் எண்ணம் ஏதாவது அதில் சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் சொல்லலாம். Only one point that you can talk about, okay? You cannot talk about everything that person said. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் இல்லை என்றால் ஒருவரை மாத்திரம் நீங்கள் குறித்து பேசலாம், எல்லாரையும் குறித்து பேச முடியாது. If you have nothing to say, you can say I don't have anything to say, you'll forfeit points. But you do have that option. நீங்கள் எதுவுமே எனக்கு பேசுறது இல்லை என்றால் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. ஆனால் பேசுவதும் பேசாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். We'll follow the same order. அதே ஆர்டர் இதில் இருக்கக்கூடிய அதே பிரகாரமாக நான் கூப்பிட போகிறேன். இப்போ Selvi, please come forward and make your critic. Only on one person or it will be on any one point, so it has to be one person. Or on one point that 2 or 3 people spoke the same thing about. See, just one point, one idea. You need not mention the names of the people. Okay. Starts now? No, she has to mention the name of the people. Okay. அதுக்கு நாளைக்கு ஆரம்பிக்காதம்மா. சொல்லவும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாயிண்ட் what I beg to differ with Beulah is that women when the third தான். I disagree with that because I believe in gender equality. So husband and wife they are equal. அது இருந்தா மட்டும் தான் we can share our love together. ஆனால் நம்ம ரொம்ப சப்ரஸ் பண்ணும்போது we see lot of wives suffering இல்ல. எதுவுமே அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டில் யார்கிட்ட அவங்களுக்குள்ளேயே அவங்களே வச்சுட்டு சஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஸோ தே ஷுட் பி ஈக்குவாலிட்டி இன் போத் ஆஃப் தெம் ஸோ தட் தே கேன் ஷேர் எவ்ரி திங். ஸோ தட் கம்யூனிகேஷன் ஷுட் பி தேர். ஸோ தட் பாயிண்ட் I have many points but I would mention that. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கும் போது நம்மளும் லேடிஸ் ஷுட் பி இண்டிபெண்ட். அப்போ தான் அந்த ஈக்குவாலிட்டி வரும். எல்லாமே ஹஸ்பண்டே பண்ண வச்சுட்டு இருந்தோம்னா வேலை டிரைவிங்லேருந்து எல்லாமே பண்ண வச்சுருந்தோம், where will husband have time to love you? Right? His mind is always occupied with how he can work, how he can drop your children, how he can buy vegetables. So nammalke suppose for example driving therinjaduna so much you can relieve him, so he has more time to think about you. So andamai that's about just one example. So we have to be independent. Nariya vishla evlo vishயம் நம்மளால அது ஹஸ்பண்ட் வேலை இது வைஃப் வேலை அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி ஷேர். நாட் நெசசரி எல்லாருமே ஜான் மாதிரியே குக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் கார்பேஜ் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி when we share equally all the works, then because இப்போ இருக்க situation is because both of us work. 2 பேருமே ஒர்க் பண்ணுறோம், 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும் போது ஐ திங்க் there's more love blooming up. Thank you. Selvi, ஒரு காரியம் சொல்ல நினைச்சேன்.
வண்டி ஓட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்கார மாதிரி ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஓகே, குட். ஃபாலோயிங் தட் பிரதர் ஜான்சன் பாபு, நீங்கள் உட்காந்துட்டு பேசலாம் தம்பி. ஆல்ரெடி பேசுனவங்களை பற்றி கிரிட்டிக் சொல்லுங்களா? நாமோ புத்தரோ அல்லது இயேசுவோ காந்தி அல்ல, பலவீனம் உள்ள பாத்திரங்கள். நமக்கு வீக்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக நாம் திங்க் பண்ணி பார்த்தோம்னால் கோபம், மற்ற விதமான எல்லா விதமான எரிச்சல், வெறுப்பு இது வரத்தான் செய்யும். ஆனாலும் அதன் மத்தியிலும் நாம் அதையெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி விட்டு செல்வோமானால் அது தானாக மறைந்துவிடும். ஆம், சூரியன் உதித்து அஸ்தமிக்கு முன்பாக உன் கோபம் தனியே கடவது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இருவருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இருவருமே பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவர் அப்படியே பொறுத்து கொண்டே சென்றிருந்தால் இன்னொருவர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அவரை மீண்டும் மீண்டுமாக துன்புறுத்துவார்கள். எனவே பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்குமானது. எனவே நீங்கள் ஒரேடியாக பொறுத்து கொண்டே போனால் நீங்கள் ஏமாலையாக மாறிவிடுவீர்கள். எனவே கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படலாம், அது தவறு இல்லை. அவர்களை திருத்துவதற்காக நீங்கள் பேசலாம். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் பொறுத்து போவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஏமாளியாகத்தான் காணப்படுவீர்கள். புரிகிறதா? எனவே இருவரும் சேர்ந்து யோசித்து, எங்கள் வீட்டில் என் மனைவி, நானும் ஒரு பலவீனமுள்ள பாண்டம், அடிக்கடிக்கு கோபப்படுவேன், வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேன். கடைசியில் நான் மன்னிப்பு கேட்பேன். இதுதான் வாழ்க்கை. நன்றி. Thank you, brother. Shweta. I think with the same point, I want to, என்ன வேர்ட்ஸ் அங்கிள் அது தமிழில், ஆதரிக்கவும் விரும்புகிறேன். I want to add one in the point also. None of the men spoke specifically about how to love a wife. Why love, how, அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர it remains too much a mystery. It's getting too difficult for us. So please, how to love என்றது வந்து with steps நாங்கள் கேட்கல. So that is one thing. And I also want to add to the point which Dayanaka said, men need respect. So that's very, very important. Yes, men need respect. As much as men need respect, women need love. So it's an exchange. எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ, we will automatically, we don't want to, when we are loved so much, we don't have the need to be masculine. அந்த ஃபெமினிட்டி வெளியே நீங்கள் வர வச்சிட்டிங்கனாலுமே that respect will automatically come. It's a give and take. So as much as men need respect, women need love. So I'll end with this. Thank you. Thank you. Thank you, Shweta. Okay. சொல்ல வந்துட்டீங்க நீங்க. To save time, uncle. I would love to say 2 points, not in critic, but to support it and to make it even more better. யாருமே இங்கே உட்காந்துட்டவங்க யாருமே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஹெல்த், இல்லைனா வந்து மன ஆரோக்கியத்தை பற்றி யாருமே பேசலை. ஏன்னா நிறையா வந்து மனைவிமார்கள், நிறைய ஹஸ்பண்ட்மார்கள் எல்லாருக்குமே வந்து மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்குவோம், எப்படி நம்ம வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோன்றதை வந்து நிறைய பேர் அவங்கவுங்க பாஷையில் சொல்லிகிட்டு இருந்தோம்.
பட் ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லணும், அந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும், நம்ம எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து அன்பின் பாஷை இருக்குது. இப்போ என் மனைவியை பார்த்து நான் சும்மா சிரித்தாவே அந்த அன்பின் பாஷை அவளுக்கு புரியும். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்னும் சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால் வந்து ஹார்ட் கோடடாக வந்து இப்படி தான் ஹஸ்பண்ட்மார்கள் வந்து மனைவியை எப்படி தான் நேசிக்கணும் அப்படின்றது வந்து அதை வந்து ஒரு ஸ்டெப்ஸுனாலேயோ ஒரு ப்ரொசீஜர்னாலேயோ எங்களால் டிஃபைன் பண்ண முடியல. அதை வந்து அந்த அன்பின் பாஷையை அவளுக்கு புரியுது என்றால், அவள் பாஷை எனக்கு புரியுது என்றால் அந்த பாஷை போதும். அதுக்கு விளக்கம் வந்து எங்களால் சொல்ல முடியல. அதுதான் அவ்வளோ சிம்பிள். அண்ட் டயனாக்கா ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, வந்து நாம் வந்து மனைவி அன்பு கூறும்போது அந்த அன்பு வந்து மற்றவங்களுக்கு வெளி காமிக்கும் போது பசங்க வந்து அதை வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாடலிங்ன்ற வார்த்தையை ரொம்ப அற்புதமாக அதை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஏற்ற துணை ஏன்னு பேசினாங்க. ஏற்ற துணை என்று நம்பாத காரணத்தினால தானே டைவர்ஸே நடக்குது. இப்போ ஏன் நாம் அதிகமாக மகளிர் காவல் நிலையம்னு வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? ஏன் ஆண்கள் காவல் நிலையம் எங்கேயாச்சும் இருக்குதுங்களா? இல்லை. ஏன்னா மகளிர் காவல் நிலையம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா புருஷன் படுகிற டார்ச்சரு, அவங்க வரதட்சணை கொடுமை, சண்டை, அடி, உதை இல்லைங்களா? ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோன்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி சகித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரதர் கார்த்திக் நான் பாதி தூரம் வந்தேன், அவள் பாதி தூரம் வந்தா. பாதி தூரம் வர்றதில்லைங்க. வாழ்க்கை சேர்ந்து போகணும். 2 பேரும் ஒருமித்து ஒருமனப்பட்டு பயணித்து போகணும். அதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்தை பற்றி சொன்னாங்க கார்த்திக். மென்டல் ஹெல்த்தும் முக்கியம், அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையும் முக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிவன். சில பேர் வந்து வேகமாக என்ன பண்ணுவோம்னா, ஜென்ஸ் வேலைக்கு போகிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்தை தவிர வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. பட் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஐ மேட் மை ஹஸ்பண்ட் டு ரீட் த ஹோல் பைபிள். இ ஸ்டார்டட் ஃப்ரம் ரீடிங் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அப்படி வந்து நம் உறவுகளை வந்து வளர்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு லீட் அ லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாத்திமா. தேங்க்யூ ஸோ மச். மதுரை முத்து. இந்த ரவுண்டு நான் பேச வேணான்னு தான் பார்த்தேன். என்கிட்ட இன்னும் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் சாமன் என்ன சொன்னார், பேசலைன்னா பாயிண்ட்டு கம்மியாகிடும்னாரு. என்கிட்ட இருக்கிற என்னது பேசுகிறதே தெரியாமல் பேசுறீங்கன்னா, வீட்டிலனா பேசாமல் இருந்தால் பிரச்சனை, பேசினா பிரச்சனை, இங்கே பேசாமல் இருந்தாவே பிரச்சனையாக இருக்குது. ஸோ என் மனைவி சொல்லி சொன்னாங்க அது சாரி, அது ஸ்லோவில் வந்துடும். ஓகே. என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படி லவ் பண்ணுறதுன்னு யாரும் பேசலைன்ட்டு. நான் எப்படி லவ் பண்ணேன்ட்டு மனைவியே கவிதையை எழுதிறதுக்கப்புறம் நான் என்னதை பேசுறது? ஸோ ஈஸியான வழி சொல்கிறேன். உங்கள் மனைவி எப்படி லவ் பண்ணுன்னா, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வழி போடுவீங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் என் மனைவி என்னென்னத்தை பற்றி பேசிச்சோ, ஐ அக்ரி தட், ஐ ஃபாலோ தட். தேங்க்யூ. Okay, I want to talk about what Karthik said. Karthik சொன்னாங்க, we learned how to love from our grandparents and அவங்க தாத்தா பாட்டி பார்த்து அவங்க கூட கற்றுக்கிட்டாங்கன்ட்டு he said. I like that point a lot because one of those meetings recently I had attended, and my sister, when she got married, she was just testifying this about her husband's family. The first thing that she noticed when she went to that home was that nobody ever raised their voice in their home. So அது எனக்கு ரொம்ப அது அப்பீல் ஆச்சு. ஸோ பிகாஸ் அட் our place it's quite the opposite. So அது எனக்கு, so always one thing I always have heard from lot of sisters is that they are always preaching to their unconverted husbands. ஸோ நிறைய டைம் நம்ம அது பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் தேர் ஆல்வேஸ் யூனோ சண்டே வர்ஷிப்லேருந்து போனதும் வீட்டுக்கு போனதும் தே ஆர் யூனோ பொம்பார்டிங் தேர் ஹஸ்பண்ட்ஸ், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல்ஸ் எல்லாம் சொல்ல விட்டு இருப்பாங்க. ஆனால் யூனோ இட் இஸ்
just our way that we just move with them, அவங்களுக்கு அது that itself will make their hearts change. Because I've heard this testimony once that a man who was an unconverted husband, அவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்து வெளியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ he was very angry with his wife and he locked her out. So as soon as she came inside, அவங்க ஹோல் நைட்டை வந்து வெளியில் வச்சுட்டாங்களா. ஸோ as soon as she came inside, the first thing that she asked was, நான் உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு அவங்க கேட்டாங்களா. Policeman is coming, policeman is coming. That is what made him a believer. So I think நம்ம எப்போவுமே ப்ரீச் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு just the way we the Christ attitude itself will convert them, and he did become a believer. So I wanted to add it. Okay, good. Now scientist Beulah will speak. Yes, actually I just want to take a debate on all of us what we spoke. So it's all about, one thing is what we speak is not important. What is action should be done as a spouse is very important. So I just want to end this with word, saying that more than words, action is the power. Thank you. ஓகே, உங்கள் டிபேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். Somebody pointed out, I think Sweta said, how to love your spouse, that is not addressed. அப்படின்றது you said, am I right? Okay, that's a good thing. So I want to address it and close this debate. Sam, you have something to share? No, okay. I'll conclude after you. Okay. என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லேப்டாப் பேட் இருக்குது. அது கார்னர்லாம் உடஞ்சி போச்சு. அதை நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். அது எங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் அதை தேடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது, ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். அவரும் அவருடைய மனைவியும். எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் தூக்கி வெளியில் போட மாட்டேன், அதை பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பேன். சில நேரங்களில் வீட்டை க்ளீன் பண்ணும்பொழுது என்னுடைய நான் அப்படி ப்ரெஷியஸாக வச்சுருக்கிற காரியங்களை தூக்கி வெளில போட்டாச்சுன்னா நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். யார் கொடுக்குறாங்க, எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த பொருள் அவசியமாக இல்லையான்றது தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. எனக்கு தான் தெரியும் அது யார் கொடுத்தாங்கன்ட்டு. அப்போ எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னும் பொழுது அதை நான் ப்ரெஷியஸாக வைக்கிறேன். இப்போது ஹவு டு லவ் யுவர் ஒய்ஃப் அப்படி, ஒய்ஃப்னா இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ப்ராப்ளங்கள் கொடுப்பாங்க. ப்ராப்ளங்கள் கொடுக்காத ஒய்ஃபே இன்னைக்கு கிடையாது. சரி, அதே விதமாக பார்த்தீங்கன்னா புருஷனில் எடுத்தால் புருஷனும் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து மனைவி தான் ப்ராப்ளம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் என் மனைவி ஹோசூர் செமெட்ரியில் ஏஞ்சி வந்து சொல்லுவா, இல்லை புருஷன் கூட ப்ராப்ளம் கொடுப்பான்ட்டு. இல்லைங்களா? புருஷனும் ப்ராப்ளம் கொடுக்கலாம், மனைவியும் ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஜான்சன் ஐயா அதை ரொம்ப அழகாக சொன்னார். நமக்கு எப்பொழுதும் பாருங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அப்போ அன்பு செலுத்த வேண்டும் என்றால் 3 நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கும், திருமணமான தம்பதிகளுக்கு அந்த நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவுகள் இருந்தால் தான் பாருங்கள் அன்பு செலுத்த முடியும். நான் என்னுடைய சாட்சியாகவே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்பவுஸ் உங்கள் கரத்தில் இருப்பது கர்த்தருடைய செயல். God instituted the marriage. உங்கள் விவாகம் எப்படி நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் சிக்கன் பிரியாணி போட்டிங்களா, மட்டன் பிரியாணி போட்டிங்களா, வெஜிடபிள் கொடுத்தீங்களா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ the unity, that union came through God instituted institution marriage. அந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த நினைவு இருந்தால் தான் நம்ம நேசிக்க முடியும். அந்த நினைவு போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போது கல்யாணம் நம்ம சபையில் கூட நிறைய ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? அதில் வந்துட்டு பத்திரிகையில் உங்கள் பேரை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பாருங்கள்,
சிலர் வந்துட்டு பாருங்க, கார்டு 15 ரூபாய். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தப்போ ஒரு ஸ்டீல் கப்பு கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன அதெல்லாம் முக்கியம் கிடையாது. புருஷனும் மனைவியும் எங்கள் விவாகம் கர்த்தரால் வந்த விவாகம். காட் இன்ஸ்டிடியூட்டட். கார்டன் ஈடனில் அதை ஆண்டவர் இன்ஸ்டிடியூட் பண்ணார். அந்த நினைவு இருக்கணும் முதலாவதாக. அது இருந்தால் தான் உன் புருஷன் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை நேசிக்க முடியும். எனக்கு கொடுத்த கிஃப்டை தேடுறேன், எங்கே என் கிஃப்ட்டு? அது மூளையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அதிலிருந்து உள்ளேருந்து வெள்ளையாக ஏதோ கொட்டு, அது நின்று எனக்கு தெரியாது. ஆனால் அது எனக்கு வேணும், ஏன்னா என்னுடைய 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 நண்பன் கொடுத்தது. ஸோ காட் இன்ஸ்டிடியூட்டட். இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, when God created woman, he said she will be suitable. அப்போது சூட்டபிள்னா என்ன? ஒரு சிலர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வேலை செய்கிற ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. ஸ்ரீராமுலு குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கார். குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபிட்டிங் மேட்ச் ஆகணும், வேறு எதுவுமே மேட்ச் ஆகாது. இப்போ அடுத்தது, நம்ம புருஷனையோ மனைவியோ நம்ம நேசிக்க வேண்டும் என்றால் அந்த சூட்டபிள்ன்ற வார்த்தையை நினைவு கொண்டுக்கிட்டே இருக்கணும். அதை மறந்துடுறப்போ நம்ம மனைவியை நேசிக்க முடியாது. அந்த வீட்டில் அந்த பெண்டாட்டி அப்படி இருக்கிறா, இந்த வீட்டில் அந்த புருஷன் அப்படி இருக்கான், அதெல்லாம் மண்ணாங்கட்டி. நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற புருஷன், உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெண்டாட்டி காட் கிவன் சூட்டபிள். இரண்டாவதாக. மூன்றாவதாக நீங்கள் நினைவு கூற வேண்டியது, காட் செட் அ பர்பஸ் ஃபார் யூ. உங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பர்பஸ் வச்சாங்கன்னு தெரியாது. நீங்கள் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அதெல்லாம் அவங்களுடைய ஆசைகள். ஆண்டவருக்கு என்ன ஆசை? அவர்கள் இருவரும் ஒரு மாம்சமாக இருப்பார்கள். அவர்கள் இருவரும் ஒரு மாம்சமாக இருப்பார்கள். அது வந்து காட் செட் அப்ஜெக்டிவ். எப்போ நம்ம அந்த காட் செட் அப்ஜெக்டிவை மறந்துடுறோமோ அப்போது நம்ம மனைவியையோ புருஷனையோ நேசிப்பது நம்மை விட்டு போயிடும். ஆக இந்த 3 காரியங்கள் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே எனக்கும் என் மனைவிக்கும் ஆன திருமணம் அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட திருமணம். என் மனைவி கல்யாணம் ஆகும்பொழுது முருங்கைக்காய் மாதிரி இருக்காங்க, கல்யாணம் ஆன பிறகு பூசணிக்காய் மாதிரி மாறுறாங்க. ஆனால் இந்த சூட்டபிள்ன்ற வார்த்தை என்ன ஆகாது, அது மறையதே இல்லை. அழகாக இருந்தாலும் சரி, அழகு போனாலும் சரி, சூட்டபிள், அதை மறக்கக்கூடாது. மூன்றாவதாக, இருவரும் ஒரு மாம்சமாக இருப்பார்கள். இந்த 3 காரியத்தையும் எந்த புருஷன் எந்த மனைவி வாழ்க்கையில் மையமாக வச்சு குடும்பத்தை நடத்துகிறாங்களோ அவர்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிப்பார்கள். அந்த நேசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா, அது உங்களிடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கும் அது கடந்து போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. எல்லாருக்கும் இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவங்களாம் வந்து டிபேட்டில் இறங்கிடுவாங்க. தேங்க்யூ. So, we had a wonderful time listening to all the participants. எல்லாரும் இந்த விவாதத்தில் பங்கு பெற்றார்கள். அதையெல்லாம் நாம் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். So, thank you for preparing and coming and sharing and entertaining us tonight. நீங்கள் எல்லாரும் நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. Husbands, if your wife is up here, she has sent you a message tonight. இந்த இடத்துல புருஷர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் மனைவிகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செய்தி தருவார்கள். Wives, except for Solomon Babu, the other two didn't do much at all. Solomon Babu? Sorry, Johnson Babu. Johnson Babu. So the topic was how to love your spouse. கொடுக்கப்பட்ட தலைப்பு, எப்படி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் நேசிக்க முடியும். Some of you spoke on it. நீங்கள் ஒரு சில அதை குறித்து பேசினீர்கள். But most of you spoke on a different question. You spoke on why to love your wife.
நீங்க or why to love your spouse. நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நேசிப்பது என்பதை விட ஏன் நேசிக்க வேண்டும் என்று பேசினீர்கள். So that was a little variation, but albeit we still enjoyed listening to all of you. ஒருவேளை எப்படி என்பதை விட ஏன் என்று பேசினாலும் கூட நீங்கள் நன்றாக பேசினீர்கள், அது பிரயோஜனமாக இருந்தது. So as moderators, I have both the evaluations. நீங்க பேசினதை நாங்க கேட்டோம், நாங்க அதை குறித்து உங்களுக்கு ஒரு சில கிரேடுகளை கொடுக்கிறோம். So we're going to choose one male winner and one female winner. ஒரு ஆண்களின் மத்தியிலே ஒருவரும் பெண்களின் மத்தியில் ஒருவரும் உங்களுக்கு முதன்மையாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். We won't give any prize today, but you will get a prize one of the Sundays. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு நாளிலே உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும், ஆனால் இன்றைக்கு எந்த பரிசும் கிடையாது. I have never seen a love lab in a debate before. இதுக்கு முன்னால நான் வந்து அன்பை குறித்து பேசுகிற பொழுது ஒரு லேபரட்டரியில காண்பிக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷனை போல யாரும் காண்பிக்கல. That was very good. Thank you. Okay, so cumulative, I said various categories. We looked at it, and we'll start with the female winner. முதலாவதாக பல காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பெண்கள் மத்தியில பெண்களிடத்திலிருந்து பேசின நல்ல முறையில் பேசினது யார், முதன்மையாக பேசினது யார்? Anybody has your choice? நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? Who? All right, that's right. That's Dr. Selvi. So she's the winner on the women's side. செல்வி முதல் பரிசை பெறுகிறார்கள். Not Mudala. Among the women, she's the winner. She's the winner. Okay, sorry. அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். And among the men? ஆண்கள் மத்தியிலே? Anybody? முத்து. ஆனா முத்து தான் பேசவே இல்லையே. வைஃப் எழுதி கொடுத்தத வந்து சொல்லிட்டாரு. Yeah, okay. So yes. So Karthik is the winner among the men. Karthik. So yeah. Would you like to close with the word of prayer and bless the food also? We will finish with prayer now, and then we will go ahead and have our meal together. Sriram is here. I don't see him. Any other elders? I don't see him. Okay. Go ahead. Oh, before that, thank you. You can please go and sit down. Thank you. அம்மா யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க லேபரட்டரி க்ளீன் பண்றதுக்கு. Let us pray. ஜெபம் பண்ணுவோம். சற்று அமைதியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Our Father in heaven, we come before your throne of grace once again this evening. Thank you for such a sweet fellowship that we all could enjoy. Thank you for the topic which was spoken before us. And thank you for participants, those who have delivered their best. Thank you for the way that we were edified through their thoughts. Thank you, Father, for the skill and gifts that you have given to our people. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக இந்த தலைப்பிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி தந்தீர். இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசவும் பேசியதை கேட்கவும் அதில் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு வாய்ப்பை தந்தீர். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். கொடுத்த வரங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். Lord, we ask you to bless the food that you have set for us tonight as we share. Lord, build our fellowship with one another. இந்த ராத்திரியிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம். அதை உண்டு நாங்கள் இன்னும் அதிகமாக
ஐக்கியத்திலே வளர எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற என் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். ப்ளீஸ் அலைஞ்சு போகலாம். பின்னால் இருக்கிறவங்க நீங்கள் இனிமேல் சத்தம் போட்டு பேசலாம்.